அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் கல்குறிச்சியில விருதுநகர் மாவட்டத்தில் திமுக இளைஞரணி தென் மாநில நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற்றதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதில் வீர உரையாற்றியிருப்பதை நாம் எல்லோரும் பார்த்தோம். அதில் அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் ஒரு சாமானியனாக நமக்கு தோன்றியிருக்கிற சந்தேகங்களை மக்களோடு பகிர்ந்து கொள்வதில் உண்மையான ஜனநாயகத்தை நாம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு இது பயனுள்ளதாக அமையும். 75 ஆண்டு கால பவள விழா கடந்து இளமையோடு உள்ளது திமுக என்று துணை முதலமைச்சர், இளைஞரணியுடைய செயலாளர், வருங்கால முதலமைச்சர் என்று திமுகவால் பட்டம் சூட்டப்படுகிற, மகுடம் சூட்டப்பட்டிருக்கிற, மணிமகுடம் சூட்டப்பட்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த 75 ஆண்டு கால பவள விழாவில் கொட்டுகிற மலையிலே ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் துவங்கிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை குடும்ப சொத்தாக்கி இன்றைக்கு குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே திமுகவின் தலைமைக்கும் ஆட்சியினுடைய தலைமைக்கு முதலமைச்சராகவும் வர முடியும் என்று பட்டயம் போட்டு வைத்திருக்கிறீர்களே, இது குறித்து உங்களால் விலைக்கு சொல்ல முடியுமா? இளைஞர்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று சொல்லுகிறீர்களே, நாங்கள் பேரறிஞர் அண்ணா துவங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தை என் தாத்தா, என் அப்பா, எனக்கு பின்னால் என் பிள்ளை என்று நாங்கள் குடும்ப சொத்தாக பட்டயம் போட்டு வைத்திருக்கிறோம். நீங்கள் உழையுங்கள், நான் திமுக தலைவராகிறேன். நீங்கள் உழையுங்கள், நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகிறேன். என் தாத்தா முதலமைச்சராக இருந்தார், என் அப்பா முதலமைச்சராக இருந்தார், நான் முதலமைச்சராகிறேன். எனக்கு பின்னாலே நீங்கள் உழையுங்கள், என் பிள்ளை முதலமைச்சர் ஆவார், என் பிள்ளை திமுகவிற்கு இன்றைக்கு தலைமை பொறுப்புக்கு வருவார், அதற்கு நீங்கள் உழையுங்கள் என்று நீங்கள் சொல்லுவது ஜனநாயகமா அல்லது சர்வாதிகாரமா அல்லது மன்னராட்சியா அல்லது வாரிசு அரசியலா அல்லது குடும்ப அரசியலா? இதை பற்றியெல்லாம் நீங்கள் விளக்கம் சொல்வதற்கு இத்தனை இளைஞர்களை கூட்டி வந்தீர்களே, அவர்களிடத்தில் வெளிப்படையாக நீங்கள் உழையுங்கள், நாங்கள் உயர்கிறோம் என்று உங்களால் மறைமுகமாக திணிக்கப்பட்டிருக்கிறது. இதை விட்டு சவுடால் பேர்வழி போல மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர், வருங்கால முதலமைச்சர், 8 கோடி உலகத் தமிழர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிற, உலகத் தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கிற, தமிழ் இனத்திற்காக தன்னை அர்ப்பணித்து அயராது உழைத்துக் கொண்டிருக்கிற புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்களை பற்றி நீங்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம் என்று நினைத்தால் அது நீங்கள் தாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் என்பதை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா, அறியவில்லையா என்று தெரியாது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் கேட்பது சுருக்கமாக, 75 ஆண்டு கால பவள விழா காண்கிற திமுகவில் உங்களுடைய உழைப்பு எத்தனை ஆண்டுகள்? அதிலே நீங்கள் திமுகவில் 2வது இடத்துல கட்சியிலும் ஆட்சியிலும் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறீர்களே, அதற்கு நீங்கள் சிந்திய வேர்வையும், நீங்கள் கொடுத்த உழைப்பும், நீங்கள் கொடுத்த அனுபவமும், நீங்கள் எத்தனை ஆண்டுகள், ஓராண்டா, ஈராண்டா, 3 ஆண்டா, 4 ஆண்டா, 5 ஆண்டா? இல்லை, 5 ஆண்டுகள் இன்றைக்கு நீங்கள் துணை முதலமைச்சராக, அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக, இளைஞரணி செயலாளராக இருக்கிறீர்கள். ஆகவே உங்களை போன்ற, உதயநிதி போன்ற எந்த இளைஞராவது உங்கள் கட்சியில 5 ஆண்டுகளில திமுகவில 2வது இடத்திற்கு யாராவது இதற்கு முன்னால் வந்திருக்கிறார்களா? அல்லது இதற்கு பின்னாலாவது யாராவது வர முடியுமா? அதற்கு உங்களால் உத்தரவாதம் தர முடியுமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே? ஆகவே ஊருக்கு உதவாத பிள்ளையை இன்றைக்கு ஊருக்கே தலைமை தாங்கி வைக்கிற இன்றைக்கு குடும்ப வாரிசு அரசியலை உதவாக்கரை அரசியலாகத்தான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் எத்தனை இளைஞர்களை ஏமாற்றுவதற்கு எத்தனை வாய்ஜாலங்களை நீங்கள் பேசினாலும் அதை இளைஞர்கள் ஒரு பொழுதும் உங்களை நம்ப தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால், நீங்கள் என்ன உழைப்பை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும், இந்த தமிழ்நாட்டிற்கும், இந்த தமிழ் இனத்திற்கும், தமிழ் மொழிக்கும் வழங்கினீர்கள். அதனால் உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த துணை முதலமைச்சர் பதவியா, அல்லது ஸ்டாலின் அவர்களுக்கு மகனாக பிறந்த காரணத்தினால் உங்களுக்கு கிடைத்திருக்கிற பதவியா என்பதை கூட கொஞ்சம் கூட வெட்கம், மானம், சூடு, சொரணை எதுவும் இல்லாமல் உங்க அப்பா உழைப்பில் நீங்கள் அதிகாரத்தில் உட்கார்ந்து விட்டு இன்றைக்கு தன்னுடைய உழைப்பால் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில
அல்லும் பகலும் அயராது உழைத்து ஒரு கிளை செயலாளராக பொது வாழ்க்கையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்டு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை தெய்வமாக இதயத்திலே சுமந்து இன்றைக்கு 8 கோடி தமிழர்களை இன்றைக்கு மீட்டெடுப்பதற்காக உங்கள் குடும்ப சொத்தாக்க தமிழகத்தை நீங்கள் முயற்சிக்கிறீர்களே, அதிலிருந்து தமிழக மக்களை மீட்பதற்காக 181 தொகுதிகளிலே எழுச்சி பயணம் மேற்கொண்ட இன்றைக்கு மக்கள் நாயகனாக இருக்கிற புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்களை நீங்கள் எத்தனை வசைபாடினாலும் எத்தனை நீங்கள் பேசினாலும் இதை நாம் யாரும் பொருட்படுத்த போவதில்லை, யாரும் கேட்க போவதில்லை, யாரும் இதை கவனிக்கப் போவதில்லை, இதை யாரும் கவனத்திலே கொள்வ போவதில்லை. ஆக திட்ட திண்டுக்கல் என்று சொல்வார்கள். அதே போல நீங்கள் எவ்வளவு திட்டினாலும் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்களுடைய செல்வாக்கிலே, மக்கள் மத்தியிலே அவருடைய செல்வாக்கு உயர்ந்து கொண்டேதான் இருக்கும். அவருடைய செல்வாக்கு உயர்வதை நீங்கள் அல்ல, இன்னும் 1000 உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும் அவருடைய மக்கள் செல்வாக்கை உங்களால் எந்த ஸ்பீட் பிரேக்கரும் போட்டு தடுத்து நிறுத்த முடியாது. இது காற்றாற்று வெள்ளமாக புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய செல்வாக்கு மக்கள் மத்தியிலே நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு அவர்கள் வைத்திருக்கிற கூட்டணியை நீங்கள் அடிமைகளை பாசிஸ்டுகள் விலைக்கு வாங்கிவிட்டார்கள் என்றெல்லாம் நீங்கள் பேசுவது அரசியல் அநாகரிகத்தின் உச்சமாக இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இனியும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய ஆணவத்திற்கும் உங்களுடைய அதிகாரத்திற்கும் உங்களுடைய சர்வாதிகாரத்திற்கும் நிச்சயமாக 2026 தேர்தலிலே அவர்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள், முடிவுரை எழுதுவார்கள். பொறுத்திருந்து பாருங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. காலம் எவ்வளவு பொன் போன்றது. காலம் தருகிற தீர்ப்பு, கடவுள் தருகிற தீர்ப்பு, மக்கள் தருகிற தீர்ப்பு உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டும். ஏனென்றால் இப்போது எங்களை போன்ற எளியவர்கள் கூறுகிற கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு செவிசாய்க்க நேரம் இல்லை, காலம் இல்லை. அதிகாரம் மமதியின் உச்சத்திலே இருக்கிறீர்கள். ஆக காலம் தருகிற தீர்ப்பும், மக்கள் தருகிற தீர்ப்பும், கடவுள் தருகிற தீர்ப்பும் உங்களுக்கு பாடத்தை புகட்டும் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். நல்ல தீர்ப்பை மக்கள் வழங்குவார்கள். புரட்சி தமிழர் எடப்பாடி முதலமைச்சரின் அமர்ந்து மக்கள் சேவையாற்றுகிற அந்த காட்சியை உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். அந்த காட்சிக்காக தான், அந்த நிகழ்ச்சிக்காகத்தான், அந்த பொன்னான நாளுக்காகத்தான் தமிழகம் தவம் இருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.